திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் தொழில்துறையை பற்றி, அதில் ஜிஎஸ்டி பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயமும் தொழில்துறையும் ரொம்ப முக்கியம். கோவையில் தொழிற்சாலைகள் மிக அதிகம். அந்த தொழில்துறையினருக்கு இருக்கிற பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகவும் பல அமைப்புகள் ஆங்காங்கே உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோவை தெற்கு பகுதியிலே கொசிமா, சியா, கோஸ்மா போன்ற அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகள் கோவை மாநகரம் முழுவதுமே இருக்கிறது. இந்த அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து போசியா என்ற கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் ஜிஎஸ்டியில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை மீட் அவுட் பண்ணியிருக்காங்க. கொரோனாவுக்கு அப்புறம் தொழிலே சரியாக நடக்கிறது இல்லை. அந்த சமயத்தில் ஜிஎஸ்டியில் பல அபராதங்கள், அந்த அபராதத்துக்கு அபராதங்கள் என்று நிறைய போட்டு தொழில் பண்ணுறதற்கே முடியாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்படிங்கிற பல பிரச்சனைகளை போசியா அமைப்பை சார்ந்தவர்களெல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கி காலையில் அங்கே ஜிஎஸ்டி துணை ஆய்வாளர் ஜாயின்ட் கமிஷனர் அவர்களிடம் தங்களது பிரச்சனைகளை கோரிக்கையாக வைப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள். இந்த போசியா அமைப்பில் கொசிமாவும் ஒரு அங்கமாக இருக்குது. கொசிமாவில் நானும் உறுப்பினராக இருக்கேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் சிலதை சொல்ல போகிறேன், கவனமாக பாருங்கள். இந்த அரசு அதிகாரிகளும் தொழில்துறையினருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை சுமூகமாக அணுகி அவர்கள் தொழில் செய்வதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு ஆண்டு காலமாக தொழில் செய்து வருகின்ற தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஜிஎஸ்டியால் பல நோட்டீஸுகள் தொடர்ந்து அனுப்பப்படுகின்றன. 2017 முதல் 2022 வரை நாங்கள் கணக்கு சமர்ப்பித்ததில் எண்ணற்ற குளறுபடி உள்ளதாகவும் எங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அபராதத்துக்கு அபராதம் என்ற அடிப்படையிலே அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு கோவையில் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 பேர்த்துக்கு அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பதறிப்போன தொழில் முனைவோர்கள் செய்வதறியாமல் நேரடியாக இந்த ஜிஎஸ்டி அலுவலகத்தில் வந்து கேட்கின்ற பொழுது பல்வேறு குளறுபடிகள், அவர்கள் பல்வேறு காரணங்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இது பெரும் நெருக்கடியை தொழில்துறைக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, 2019 to 2022 வரைக்கும் கொரோனா காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளில் ஜிஎஸ்டி கட்டுவதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டது, அபராத தொகையை கட்டுவதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டது. இதையெல்லாம் காரணம் காட்டி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பல லட்சங்கள் கட்ட வேண்டும் என்கின்ற பொழுது சாதாரண குறுந்தொழில் முனைவோன் ஜிஎஸ்டியில் ஜாப்பாட்டு செய்கின்றவர்கள், உதிரிப்பாகம் செய்கின்றவர்கள் எல்லாருமே பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு செய்வதறியாமல் இந்த தொழில்துறையினர் இன்று தவித்து வரும் வேளையில்தான் இன்றைய தினத்தில் நாங்கள் கோவையில் இருக்கின்ற தொழில் கூட்டமைப்பான போசியாவின் சார்பிலே இங்கே ஜாயிண்ட் கமிஷனர் அவர்களை சந்தித்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கமிஷனர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான தொழில் முனைவர் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த 2017 2022 வரை கணக்கு கேட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நோட்டீஸுகளை திரும்ப பெற வேண்டும், அபராத விதிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கோடு என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது வாகனங்கள் மூலமாக ஸ்பாட்டிலே போகின்ற வாகனங்களை, கூட்ஸ் ஏற்றி செல்கின்ற வாகனங்களை நிறுத்தி அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே சரியாக இருக்கும் பில்லில். ஏன்னாட்டா இங்கே என்னமோ சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கின்ற பல தொழில் முனைவர்கள் ஒன் மேன் ஆர்மி என்று சொல்ல வேண்டும். அவர்களாகவே மிஷினிலும் நிற்பார்கள், பில்லும் போடுவார்கள், ஜிஇவே பில்லும் போடுவார்கள், கூட்ஸ் அனுப்புகின்ற வேலைகள் பார்க்கின்ற நிறுவனங்கள் ஏராளமாக தமிழகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாகனங்கள் பில்லு போடுகின்ற பொழுது, ஜிஎஸ்டி பில்லு போடுகின்ற பொழுது, இவே பில்லு போடுகின்ற பொழுது 1-2 எழுத்து பிழைகள் அந்த பில்லில் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு பில்லில் ஏற்படுகின்ற அந்த எழுத்து பிழைக்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிப்பது, இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அந்த கூட்ஸின் ஒட்டுமொத்த மதிப்பில் 3 மடங்காக அபராதம் விதிப்பதும், அதுக்கான உரிய லட்சங்களை எத்தனை லட்சம் வருகிறதோ அது கட்டி தான் வாகனம் எடுக்க வேண்டும் வருகின்ற பொழுது சமயத்துக்கு அந்த கூட்ஸ் கொண்டு செல்ல முடியாமலும், அது மட்டும் இல்லாமல்
அந்த ஆர்டர்களை தொழில் முனைவோர்கள் கைவிட்டு போகின்ற நிலைக்கு தள்ளப்படுவதால் பெரும் நெருக்கடிக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உலக மார்க்கெட் என்பது திறந்தவெளி சந்தை என்பதால் இன்று செய்கின்ற தொழில் முனைவோர்கள் எல்லோருமே தங்களை பொறுத்த வரைக்கும் சிறிய லாபங்கள் கூட இல்லாமல் 8%, 10% கூடி லாபம் கிடைக்காமல் இந்த உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்கின்றார்கள். இதில் இந்த மாதிரி நெருக்கடியினால் அந்த தொழில்களெல்லாம் முடங்கப்பட்டு இந்த தொழிலே வேண்டாம் என்று செல்கின்ற அளவுக்கு பெரும் நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இதையும் நாங்கள் மாநில ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொண்டு வருவதுடன் மாநில அரசு மத்திய அரசுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் கொண்டு வரும் தீர்ப்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்று நாங்கள் கோவையில் இருக்கின்ற அனைத்து தொழில் கூட்டமைப்பான போஸ்டியாவின் சார்பில் இன்று நாங்கள் ஜாயின்ட் கமிஷனர் கோவையோடைய ஜாயின்ட் கமிஷனர் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் சொல்கிற எல்லாத்தையும் வழிமுறையை பின்பற்றுறீங்க, அப்படி இருந்து ஏன் தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துட்டே வராங்க? இல்லை, இது அரசாங்கம் கொடுக்குறாங்களோ அதிகாரி கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் கொடுக்கின்றார்கள். அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகின்ற அதிகாரிகள், வாகனத்தை தடுத்து நிறுத்துகின்ற அதிகாரிகள். நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய அதாவது அந்த வாகனம் பிடிக்கின்ற பொழுது எங்கள் ஆட்கள் முறையடிக்கின்றார்கள். எங்களுடைய ஹிஸ்ட்ரியை பாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னா என்ன கேட்டிங்கன்னா ப்ராப்பர் சேனலில் அவருடைய பில்கள் தாக்கல் செய்வதும் இவே பில் போடுவதும் அதே போல் நாங்கள் அதுக்குரிய ஜிஎஸ்டிக்கு உண்டான பணங்கள் வசூலிப்பது எங்களுக்கு வர தாமதமானாலும் நாங்கள் அந்த 20ஆம் தேதி அன்று செலுத்துவதும் என்று எங்கள் தொழில் முனைவர்கள் ப்ராப்பராக நாங்கள் செய்துட்ருக்குறோம். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கள் ஹிஸ்ட்ரியும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தாராளமாக இன்றைக்கி அவர் அந்த எல்லா அதிகாரி கையில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே இது வச்சுருக்கிறாங்க, லேப்டாப் வச்சுருக்கிறாங்க, சம்மந்தம் ஃபோன்லேயே எங்களை பற்றி அடித்து பார்த்தால் அவர்களுக்கு உடனே தெரிந்துவிடும் நாங்கள் எப்படி தொழில் செஞ்சுட்ருக்கிறோன்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு நெருக்கடி கொடுப்பது என்பது அது தவறான வழிகாட்டுதலாகும். அதையும் இந்த அரசும் சரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலும் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அது பிழை திருத்தங்கள் வருவதில் கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி தொகை எங்கள் என்ன கூட்ஸோடைய மொத்த மதிப்பீடு எவ்வளவு, அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கிறோம், அந்த ஜிஎஸ்டிக்கு நாங்கள் கட்டுகிறோமா என்று தான் பார்க்க வேண்டும். பாக்கி இருக்கக்கூடிய 1-2 எழுத்து பிழைகள் வருவதற்கெல்லாம் அதுக்கு அபராதம் விதிப்பது என்பது இது தொழில் செய்ய முடியாது. உற்பத்தி துறை நாளுக்கு நாள் இந்தியாவில் அழிந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்கள் என்பது இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கின்றன. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பார்களானால் தமிழகத்தில் இருக்கின்ற குறு சிறு தொழில் முழுமையாக அழிக்கப்படும். அதன் மூலமாக உற்பத்தி துறை என்பது ஒன்று இல்லாமல் போகும். எல்லா உற்பத்தி சார்ந்து நீ வெளிநாடுகளை கையேந்தி நிற்க வேண்டியதான், வாங்க வேண்டும், கொள்முதல் செய்வதாக வர வேண்டிய இந்த நிலைமை நீடிக்குமானால் அதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசையும் கேட்டுக்கொள்ளுகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய வேண்டுகோள். இந்த ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டில் போர்ட்டல்னு ஒரு ஆப்பு ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஐடி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது எங்களுக்கெல்லாம் அதை பற்றியே தெரியாது. நாங்கள்லாம் சிறிய கம்பெனி வச்சுருக்கிறவங்க. எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஏதோ ஒருத்தர் இல்லைன்னா அவங்களே அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் தனியாக பார்ட் டைமாக அக்கௌண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கணக்கு எழுதி கொடுக்கறதுக்கு. பார்ட் டைமாக ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் இந்த போர்ட்டல் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சொல்லித்தரல. இந்த அபராதம் விதித்தது எங்களுக்கு அவங்களும் கோடிட்டு காமிக்கலை. ஸோ எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த போர்ட்டல் ஆப் இருக்கிற பிரச்சனையை நம்ம போசியா தலைவர் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தொழில் முனைவோர்கள் அதை பார்ப்பதில்லை. அதை பார்க்காமல் விடுவதால் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அதை நாங்கள் செலுத்தவில்லை, அவர்கள் சொல்லியிருக்கிற தொகையை அபராத தொகையை செலுத்தவில்லை என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான அபராத தொகை அபராதத்துக்கு அபராதம் என்று விதிக்கின்ற போக்கு என்பது சமீபத்தில் இந்த கடந்த 1 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் சொல்வது என்னன்னு கேட்டால் 2017 ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது. ஜிஎஸ்டி செய்யப்பட்ட பின்பு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது எண்ணற்ற சிக்கல்களை ஜிஎஸ்டி கவுன்சிலை சார்ந்தவர்களே ஜிஎஸ்டி அதிகாரிகளே திணறி கொண்டு ஒவ்வொன்றாக வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் அது தகுந்தது போல் தொழில் முனைவோர்கள் எல்லோரும் அதுக்கு உண்டான முறையில் எங்களுடைய ஜிஎஸ்டி நாங்கள் செலுத்தி வந்தோம். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அபராதம் விதித்தார்கள். நாட்கள் தவறுகின்ற பொழுது 30 நாட்கள் தவறுகின்ற பொழுது அபராத தொகை விதித்தார்கள். அந்த அபராத தொகையும் நாங்கள்
செலுத்தி வந்தோம். இதையெல்லாம் செய்கின்ற பொழுது 2019 உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடி சிக்கி அனைத்து தொழில்களும் முடக்கப்பட்டன. தொழில்கள் முடங்கிய பொழுது அந்த காலகட்டத்தில் உரிய கட்டத்தில் ஜிஎஸ்டி செலுத்த முடியாமல் பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த காலங்களெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு 2022 வரைக்கும் காலதாமதமாக நீங்கள் ஜிஎஸ்டி செலுத்தியிருக்கின்றீர்கள், காலதாமதமாக நீங்கள் அபராதம் செலுத்தி தவறியிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட 20,000 பேர் கோவையில் மட்டுமே, அதுபோக தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்து அது போர்ட்டலில் டைரெக்டாக அனுப்புறதில்லை, அது போட்டு இன்று வந்து ஒரு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கி மிகப்பெரிய நெருக்கடிக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம். இந்த நெருக்கடியிலிருந்து தீர்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் கோவையில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி அவர்களை நாங்கள் சந்தித்து இந்த மனு கொடுக்கிறோம். அதை கமிஷனருக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் கோடுன்னு சொல்லி ஒன்று போட்டு அந்த வாகனங்களில் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா திருடர்களை பிடிப்பது போல தொழில் முனைவோர்கள் உற்பத்தி செய்து கொண்டு போகின்ற பொருட்களை பிடித்து நிறுத்தி அதில் என்னமோ சொல்லுங்களேன் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குறாங்க. அந்த விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குறதுல இந்த எழுத்தில் வந்து ஒரு எழுத்து அச்சா இருந்தாலும் போதும் அதற்கு பயன் என்கிறார்கள். அது இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த கூட்சுடைய மதிப்பிலிருந்து 3 மடங்கு அபராதம் விதிக்கிறார்கள். அது பணம் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதனால் இந்த தொழில்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நானும் தீபம் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருபவன், தொழிற்சாலையை நடத்தி வருபவன். கொரோனாவுக்கு முன்னாடி எங்களுடைய டர்ன் ஓவர் பாருங்கள், கொரோனாவுக்கு அப்புறம் இருக்கிற டர்ன் ஓவர் பாருங்கள். கொரோனாவுக்கு அப்புறம் மற்ற கம்பெனியிலிருந்து எது ஆர்டருமே வரமாட்டேங்குது. நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. இதனால் பல சிக்கல்கள், வட்டி கட்ட முடியல, ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கரண்ட்டுக்கு பில் கட்ட முடியல, பல பிரச்சனைகளை மீட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சமயத்தில் கேரளாவில் ஒரு ஆர்டர் எடுத்தான். அந்த ஆர்டரை ஃபினிஷ் பண்ணி கொண்டு போய் மாட்டுறதுக்கு பணபலம் இல்லை. ஏன்னா எனக்கு 71 வயசு ஆனதுனால கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வேறு சமாச்சாரம். அப்படி இருந்தும் நாங்கள் ஆர்டர் எடுத்து பல சிரமப்பட்டு அந்த ஆர்டரை ஃபினிஷ் பண்ணுறோம், முறையாக பில் போடுறோம், அனுப்புகிறோம். இரவு 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த எடுத்துகிட்டு போன டிரைவரு, ஐயா உங்கள் பில்லில் அந்த நம்பர் கோயம்புத்தூர் 21க்கு பதிலாக கோயம்புத்தூர் 24ன்னு வந்துருச்சு, அது நீங்கள் போர்ட்டலில் மாற்றிருக்கணும், ஏன் மாற்றலை, கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு, அதனால் ஃபைன் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணம் இல்லை, பெட்ரோல் அடிக்கிறதுக்கே பிரச்சனையாக இருக்கிற போது எப்படி ஃபைன் கட்டுறது? நைட்டில் இங்கிருந்து அந்த கன்சைன்மெண்ட் போகலைன்னா அந்த கஸ்டமருக்கு பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூழ்நிலையில் இருக்கிறோம். 1,30,000 கட்டுங்க, அப்போ தான் உங்களை வண்டியை ரிலீஸ் பண்ண முடியாது. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். இப்படி அதிகாரிகள் இருக்கக்கூடாதுங்க. சூழ்நிலையை தெரிஞ்சு அவங்க எப்படி இருக்குது, அவங்க முன்னாடி பணம் கட்டுறாங்களா, அவங்க நேர்மையாக தொழில் பண்ணுறாங்களான்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைன் பண்ணணும். எங்களுக்கு டார்ச்செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபைன் கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நாங்கள் தொழில் பண்ண முடியாது. இப்போ தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். தொழில் நல்லா நடக்கலைன்னா எப்படி நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க? அப்படி இருந்தும் அவர்கிட்ட சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்து முடியவே முடியாதுன்ட்டார். நீ வண்டி பிடிச்சி வச்சுட்டார். நைட்டு இரவெல்லாம் அங்கே வண்டி நிற்கிது. எனக்கு காலையில் கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பதிலே பேச முடியல, பணம் இல்லை. கேட்காதவங்ககிட்டெல்லாம் போய் கேட்டு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. 1,30,000 ரூபாயை ஃபைன் கட்டுனேன். அவர் என்ன சுலபமாக சொல்கிறாரு, நீங்கள் அப்பீல் பண்ணி வாங்கிக்கிங்க. எப்படிங்க? நீங்கள் இதை சொல்லி அப்பீல் பண்ணி வாங்கிக்கிங்க. அந்த அப்பீல் பண்ணுறதுக்கு ஆர்டர் அவங்க தான் கொடுக்கணும். சரியாக 4 மாதம் ஆகுதுங்க இந்த ஆர்டர் கைக்கு வர்றதுக்கு. இதுக்கு வட்டி யார் கட்டுறதுங்க? 4 மாதம் கழித்து ஒரு வக்கீல் வச்சு அவருக்கு பணம் கொடுத்து அப்பீல் பண்ணணும். பாருங்கள்,
ஜிஎஸ்டி அவங்க கொடுத்த டைமுக்கு மேலே ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா 100 ரூபா ஃபைன் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படிங்க நாங்கள் ஃபைன் பண்ணுறது? அரசுனா அரசு அதிகாரிகளும் நிலைமையை உணர்ந்து அதுக்காக செயல்படணும். அப்போது உங்கள் பணம் வசூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் பணம் எப்படி வசூல் பண்ணுறது? நாங்கள் போய் எரெக்ஷன் பண்ணோம்னா அங்கே மெட்டீரியல் இறக்கணுன்னா ஒரு பேமெண்ட், சின்ன பேமெண்ட் கொடுப்பாரு, அட்வான்ஸ் ஒரு பேமெண்ட் கொடுப்பாரு. நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் ஓட்டி பார்த்துட்டு தான் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அங்கே இறக்குனதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் பாதிக்குது, ஒரு 10 நாள் போட்டும்பார். 10 நாளோ 20 நாளோ கேட்பார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி அந்த ஃபேக்ட்ரியை நிறுத்தி எங்களுக்கு எரெக்ஷன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சரி, ஒரு 10 நாள் 15 நாள் எரெக்ஷன் முடிச்சுட்டு பணம் வேணும்னு கேட்டால் அப்புறம் ஒரு 20% கொடுப்பாரு. மீதியை ஓட்டி பார்த்துட்டு கொடுக்குறேன். ஓட்டி பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை ரெட்டிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் பணம் வாங்கணும். அதுக்குள்ளே டேக்ஸ் நம்ம கட்டி ஆகணும். ஒரு மாதத்தை கடந்துடும். எப்படி நான் டேக்ஸ் கட்டுறது? இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அபராதம் போடுறத தவிருங்கள். அப்போ தான் தொழில் வளரும். இல்லைன்னா நாங்கள்லாம் கம்பெனியை இழுத்து மூடிட வேண்டியதான். அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ நான் சொன்னது உண்மையாக நடந்ததுங்க. அதுக்குண்டான ஆவணங்கள் பில் போட்டதிலிருந்து அவர் பிடிச்சி இந்த மாதிரி ஃபைன் போட்டதிலிருந்து நான் ஆடிட்டர் போய் சொல்லி அந்த அப்பீல் பண்ணினதுலேருந்து எல்லாமே தயாராக நாங்கள் வச்சு ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். அதையை நம்ம துணை ஆணையாளரிடம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதைய கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்லி. இந்த மாதிரி பிரச்சனைகள் பலருக்கு, தொழில் முனைவோர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் போசியா தலைவர் ஜேம்ஸ் அவர்கள் வலியுறுத்துகிறார். இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். தொழில் முனைவோர்களை சந்தேக பார்வையில் பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலே வைத்து உருப்படியாக முறையாக தொழில் செய்து கொண்டிருப்பவர் தமிழகத்தில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் தான். எதாக இருந்தாலும் பில் இல்லாமல் நாங்கள் இங்கே செய்கிறதில்ல. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு நெருக்கடி இது மூலம் கொடுப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று எங்களுடைய கோஷியா கூட்டமைப்பின் சார்பிலே இந்த மனு கொடுக்கின்றோம். அதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். சிஎஸ்டி சட்டத்தில் கொள்கை நிலைமாற்றங்கள் அல்லது தீர்வுக்கான நடவடிக்கைகளை விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம். ஜிஎஸ்டி 1/7/2017 முதல் அமுல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் பல திருத்தங்களும் விளக்கங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நடைமுறைகளை மாற்றி ஏற்கனவே இருந்தது போல் ஓடிபி எண் இல்லாமல் ஈவே பில் போடுகின்ற நடைமுறையை கொண்டு வர வேண்டுகிறோம். மேல்முறையீட்டு அமைப்பு மற்றும் தீர்ப்பாயத்தை தவிர சிறிய தவறுகளுக்கும் மற்றும் சிறு பிரச்சனைகளை தீர்க்க வட்ட அளவில் மற்றுமொரு மத்தியஸ்த பிரிவு உருவாக்கப்பட வேண்டும். சிறு குறு தொழில் முனைவோருக்கு பாதுகாக்கின்ற வகையில் மேற்கண்ட கோரிக்கைகளில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்வுக்கு வழிகாட்ட வேண்டுகிறோம். மேலும் 2017 முதல் 2022 வரை குறு சிறு தொழில் முனைவோர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள அபராத விதிப்பு நோட்டீஸுகளை திரும்பப் பெற வேண்டுகிறோம். ஸ்டேட் ரோவிங் ஸ்கோட்ஸ் ஈவே பில்லில் ஏற்படும் எழுத்துப்பிழை மற்றும் சிறு பிரச்சனைகளுக்கான அபராத விதிப்புகளை கைவிட வேண்டுகிறோம். போஷியா சார்பாக கொடுத்த விண்ணப்பங்களை இணை ஆணையாளர் அவர்கள் பரிசீலித்து அரசுடன் கலந்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு வாக்களித்துள்ளார். நாங்கள் எங்கள் குறைகளை தான் சொல்கிறோம். அரசையவோ அரசு அதிகாரிகளையோ தாக்கி பேசணுங்கிறது நோக்கம் அல்ல. நாங்கள் ஏதோ கொஞ்சம் வர்ற ஆர்டரை வச்சு தொழில் பண்ணி எங்கள் குடும்பங்களை காப்பாற்றிட்டுருக்கிறோம். அதே மாதிரி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுறோம் அப்படின்னு மனப்பக்குவத்தோடு நாங்கள் ஓடிட்டுருக்கிறோம். தயவுசெய்து இந்த ஓட்டத்திற்கு தடையாக இருக்காதீர்கள். இந்த ஓட்டத்திற்கு உதவி செய்யுங்கள்.
நாமும் முன்னேறுவோம், நமது நாட்டையும் முன்னேற்றுவோம் என்று கேட்டு எங்களது தாழ்மையான குறைகளை உங்கள் முன் வைத்திருக்கிறோம். அரசு அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே, எங்களது தொழில் முனைவோர்களின் கேட்டு அதற்கு உரிய பதிலை எங்களுக்கு கொடுத்து நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.